அப்பத்தான் தேவி அலறினாள். லட்சுமணனுடைய பெயரை சொல்லி பாகவத அபச்சாரம் தான் இப்படி கஷ்டம் வந்துடுது. பகவானுடைய அபச்சாரத்துக்கு பிராயஷ்சித்தம் உண்டு, பாகவத அபச்சாரத்துக்கு பிராயஷ்சித்தம் இல்லை. உடனே அலறினாள். மகாபாகோ, உன்னை சொன்னேனே வந்துடுத்த ஆபத்து, என்ன தூக்கிட்டு போறானே நீ இல்லையே, உயிரையும் பொருளையும் சுகத்தையும் தர்மத்துக்காக விட்டையே, ஜீவிதம் சுகம் அர்த்தாம்ச்ச தர்மஹேதோ பரித்யஜன், அண்ணாவுக்கு பணிவிட பண்ணினா புண்ணியம்னு ஓடி வந்தையே, உன்னை சொன்னேனே வந்துடுத்த ஆபத்துன்னு அலறினாள். இந்த சப்தத்தை ஜட்டாயு அரக்கன் தூங்கிட்டு இருந்த பிரபு கேட்டு ஓடி வந்து ராவணனோட யுத்தம் பண்ணி சேர உடைச்சு சாரதியை கொண்டு குதிரை எல்லாத்தையும் வெட்டி தள்ளி ராவணனை கீழே நிற்க முடியா பண்ணி சீதையும் கீழே இறங்க முடியா பண்ணி அந்த கோபத்துல ராவணன் ஜட்டாயுடைய 2 ரெக்கையும் வச்சுவிட்டான். சீதை போய் ஜட்டாயுவை கட்டி அணைச்சு கதறினாள், எனக்கு உபகாரம் பண்ண வந்த உங்களுக்கு இப்படி கஷ்டம் வந்துட்டேன்னு.